அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 1 தியோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பிரபந்தம்னால் கடிதம், லெட்டர். தியோப்பிலுவே, யார் அந்த தியோப்பிலு அப்படின்னா, அப்போது தியோப்பிலுவுக்கு இந்த லெட்டர் வந்திருக்குது. இது எழுதினவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அப்போ ஃபஸ்ட்டே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின ஆசிரியர் முதல்ல ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு. இது 2வது லெட்டர் போடுறாரு. யாருக்கு போடுறாரு? தியோப்பிலுவுக்கு போடுறாரு. இது நம்ம லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்துலேயும் பார்த்தோன்னா மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவே அப்படின்னு வரும். அதனால் ஒருவேளை இது லூக்கா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போது 40 நாள்னால் 40 நாள் அவங்களுக்கு தரிசனமாயிட்டே இல்லை. மொத்தமே ஒரு 10-11 தடவை வேத வாக்கியங்களின்படி பார்த்தோம்னா ஒரு 11 தடவை தரிசனமாக இருக்கிறார். அதில் உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே ஒரு 5 தடவை தரிசனமாக இருக்கிறார். அது வேதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. எங்கன்னா யோவான் 20 அதிகாரம் 14 யோவான் 20 அதிகாரம் 14 இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். யார்? இந்த மகதலேனோ மரியாள். அவங்க அந்த கல்லறைக்கு வர்றாங்க. அந்த 20 அதிகாரத்தில் முதலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடைய மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு கல்லறைக்கு அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் அப்படின்னு சொல்லி வரிசையாக வரும். அதில் பார்த்தோம்னா 14 வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமானதை பற்றி போட்டிருக்கிறாங்க. இது ஒன்றா. அடுத்தது 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அங்கே எம்மாவுங்கிற இடத்துக்கு போகும்போது பேசிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதில் 18 அதிகாரம் அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வேறு யாரும் இல்லை, பேதுரு தான் 2வது நபர். அது எங்கே போட்டிருக்குதுன்னா 34 வசனத்தில், அதே இது 24 அதிகாரம் லூக்கா 34 வசனத்தில் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. இது 2வது முறை. அடுத்தது 3வது அப்பீரன்ஸ் அதே லூக்கா 24 அதிகாரம் 36 வசனத்தில் ஒரு 10 சீசர்களுக்கு அவர் தரிசனமானது. 10 அப்போஸ்தலருக்கு. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இது சீசர்களுக்கு அவர் அப்பியர் ஆனது. இது ஒரு 3வது தடவை, உயிர்த்தெழுந்த அன்னைக்கே 3வது தடவை.
அடுத்தது 4வது அப்பீரன்ஸ் வந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பதிவாகியிருக்குது. கவனிச்சிங்கன்னா, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ வந்து இங்கே தோமாங்கிறவர் இல்லை. இது வந்து 4வது அப்பீரன்ஸு. அடுத்த அப்பீரன்ஸ் எங்கே பதிவாகிருக்குதுன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். அவர்கள் அவருடன் எவர்கள்? இந்த ஸ்திரீகள், சில ஸ்திரீகள் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது வழியில் இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அது வந்து 5வது அப்பீரன்ஸு. இப்படி வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 முறை அப்பீரன்ஸ் ஆகியிருப்பார். இந்த கடற்கரையில், அப்புறம் தோமாவுக்கு ஒரு தடவை, அப்புறம் இந்த 500 பேர்த்துக்கு சீசர்களுக்கு ஒரு தடவை, கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார். அது இப்படி வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா ஒரு 11 தடவை அப்பீர் ஆகியிருப்பார். இப்போது எதுக்காக அவர் அப்படி அப்பீர் ஆனார் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவர் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க. இந்த 40 நாளில் அந்த அப்போஸ்தலர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, பிதாவுடைய தொடர்பும் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவுடைய தொடர்பும் இல்லாமல், பரிசுத்த ஆவியும் இல்லாமல், இப்படி எதுவுமே இல்லாமல் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை அவங்களுக்கு தெரிவிக்கணும். இல்லாட்டி அவங்க அதை பெற்றுக்கொள்ளும்போது என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துக்குவாங்க. அவங்களை திடப்படுத்தணும். அதுக்காகவும் தன்னை வந்து ஒரு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர்களை தைரியப்படுத்தி ஊழியத்தை செய்கிறதுக்காக அவர் அப்படி காட்சி கொடுத்தார். அதெல்லாம் பின் வசனங்களில் வரும், அதை பார்க்கலாம். கிறிஸ்து தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன்.